ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கடம்பா மீன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கடம்பா மீன் வாங்கி அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, குட்டியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போது வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி, அதையும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று போல் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று போல் மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரட்டி வச்சுருக்கிற அந்த ஸ்குவிட்டு கடம்பா மீனை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மீன்லேருந்தே நிறையா தண்ணி வெளியில் வரும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி வெளியில் விட்டுருக்கு பாருங்கள். இப்போது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஸ்குவிட்டு சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி சிம்லேயே வச்சு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கோங்க. அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நீங்கள் வச்சு பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடம்பா மீன் தொக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.